கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 149 4வது வசனம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். எனக்கு அருமையானவர்களே, நாம் சாந்த குணமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அப்படி சாந்த குணமுள்ளவர்களாய் இருக்கும் பொழுது நாம் கர்த்தருடைய ஜனமாக நாம் மாறிவிடுகிறோம். அப்படி சாந்த குணமுடையவர்களாய் இருக்கிற கர்த்தருடைய ஜனத்தின் மீது அவர் பிரியம் வைக்கிறார். அப்படிப்பட்டவர்களை ரட்சிப்பினாலே, விடுதலையினாலே அவர் அலங்கரிக்கிறார். எனவே இந்த வார்த்தையின் அடிப்படையில நாம் செபிக்கலாம். தகப்பனே, சங்கீதம் 149 4 பிரகாரம் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் சாந்த குணமுள்ளவர்களாய் மாறும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அதனாலே உம்முடைய ஜனமாய் நாங்கள் மாறும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்கள் மீது பிரியம் வைக்கும்படியாக நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ரட்சிப்பினால் எங்களை அலங்கரிக்கும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இப்பொழுதும் இந்த வார்த்தையை, ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் சாந்த குணம் உள்ளவர்களாய் மாறுவார்களாக. அதனாலே உம்முடைய ஜனமாய் மாறுவார்களாக. நீர் அவர்கள் மீது பிரியம் வைப்பீராக. இதோ இந்த வார்த்தையை, ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பினால் அலங்காரத்தை தருவீராக. கர்த்தர் அவ்வண்ணமாகவே தந்தபடியினாலே நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.